மரபாதி கொண்டு அங்கே இருக்கும் கணக்குல பூபதியும் உண்டு, பல கோடி பாதி ராஜபாதியும் உண்டு, தேவபாதியும் உண்டு, ராமபாதியும் உண்டு. இப்படி பல பாதியா வளர்ந்தெடுத்து ஆனா குஷ்ட நோயாடு நடுத்து தன்னுடைய உத்திரி பாதம் கொண்டு வடக்கு வாசலுல வளையடி காத்து வந்து வம்சடி காத்து வந்து தீராத நோய்கள் அடித்து வந்து அவர் வந்த கணக்கு உண்டு. அந்த நில போல ஆனாடு ஆட்டத்துக்கும் அங்கே தொந்தி நல்ல கீழே வரணும். அங்கே கலியுக வரதான கலியுக காலத்துல அவர் சொன்ன வாக்கு நடந்தது சத்தியந்தான். அந்த நடந்தது சத்தியந்தான். அதுக்கு காரணம் உண்டு அப்பா மனுஷ வடி வந்தான். ஆனாலும் மனுஷன் தான் மண்டானே, அவன் தானடா ஐயாவே. அந்த ஐயா பண்டாரம், அந்த பண்டார ரூபம் தானே இன்னைக்கு உலகத்தாளுரண்டா ஒங்காரம்மா நிற்கிறானே. சொன்ன சொல்லு கவக்கார நம்பியாக நான் வேலி போட்டு நின்னேனே. ஆன பல்லாக்குல வந்துட்டு வெள்ள குதிரையில விளையாண்டு வந்தேடப்பா. ஆனாலும் தன்னுடைய சுமந்த ரூபத்தில வெட்டி வந்த ரூபத்தில காலடி மண்ணால அள்ளி கொடுத்த பொடியாக அவன் அரவணைச்சி ஓடி வந்து ஆனா அந்த குடியிலையும் பல உயிரானின் அவனுக்கு அள்ளி கொடுத்து ராமர் குலத்தால அழிச்சு நின்னானே. ஆனாலும் அந்த நிலையில அவன் நிம்மதியும் இல்லை நீலகத்து. ஆனாலும் வெளிச்ச சிங்கமுன்னு கட்டுறான். ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு கதி கலங்குது. ஆனாலும் அந்த நிலைகளுக்கு என்ன அடக்க நினைச்சவ. ஆனாலும் அவனை கெட்ட கேள்வியாலும் அப்படியே அவன் அதோட அளவிடையான்னு சொல்லி ஒதுக்கி நின்னாடு. தொட முடியலையே அக்கினி போல எரிஞ்சுக்கிட்டே வானத்துக்கு பூமிக்கின்னு அவன் ஒதுங்கி நின்று. ஆனா இப்ப 3 மாசம் ஆச்சடா, அந்த 3 மாசம் ஆச்சடா உங்க பக்கம் திரும்பாம என் பக்கம் திரும்பாம அவன் ஒதுங்கி நிக்கிறான்டா. பயம் அப்பதே